டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு தேவையான ஒரு ஃபிபனாக்கி இண்டிகேட்டரும் ஒரு பை செல் இண்டிகேட்டரும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இது எந்த லெவல் அக்யூரேசி இருக்குதுன்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஃபிபனாசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு ஸ்விங் லோ எடுத்து அதுக்கு ஃபிபனாக்கி பண்ணுவாங்க. சில பேர் டே டைம் ஃப்ரேம் வச்சு பண்ணுவாங்க, சில பேர் 1 ஹவரில் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாக்டான அக்யூரேசி பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் நம்ம ஸ்விங் லோ பேஸ் பண்ணி வரையறப்ப நமக்கு வேறு லெவல்ஸில் ஃபிபனாக்கி லெவல்ஸ் வந்து நமக்கு டிரைவ் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிற இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேம்லேருந்து இப்போ டே டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் எதை சூஸ் பண்ணி வச்சாலும் சரி, இந்த ஃபிபனாக்கி இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான அப்சைட் லெவல்ஸ் என்ன, டவுன் சைட் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பெர்ஃபெக்டாக கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்விங் லோ பார்த்து மார்க் பண்ணி இந்த டைம் ஃப்ரேம் வைக்கிறது, அந்த டைம் ஃப்ரேம் வைக்கிறது, அந்த மாதிரி எந்த குழப்பமும் வேணாம். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வச்சாலும் சரி, 1 மினிட்லேருந்து 1 டே சார்ட் வரைக்கும் இந்த வேல்யூஸ் இப்போ ஷோ ஆகுது இல்லையா சார்ட்டில், R1, R2, R3, R4, R5 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா SY வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ சில இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இண்டிகேட்டரில் ஃபிபனாக்கி பேஸ் பண்ணி இருக்கனால நமக்கு பெரிய அட்வான்டேஜ். நமக்கு இது வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் கரெக்டாக நம்ம டார்கெட் என்ன, இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, அதே மாதிரி சப்போர்ட் என்னென்ன லெவல்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இப்போ நம்ம வந்து சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வந்து நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு சப்போர்ட்டிவ் டூலாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற பை செல் எக்ஸாக்டாக அப்படியே நம்பி ட்ரேட் பண்ண வேணாம். அது சில மெத்தட்ஸ் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு பை இண்டிகேஷன் தான் இருக்குது. மார்க்கெட் இங்கே பாருங்கள் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, R3 பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லெவல் பாருங்கள் 25,872 இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலாக ஷாராக பாருங்கள் இந்த 25,976 போகும். ஸோ நமக்கு இந்த மாதிரி அக்யூரேட்டான டார்கெட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸோ அது போக பாருங்கள் நமக்கு பை இண்டிகேஷன் இருக்குது, நமக்கு அக்யூரேட்டான டார்கெட் இருக்குது ஃபிபனாக்கி மூலயமா. ஸோ இது ரெண்டும் ஒரு அட்வான்டேஜ். ஸோ இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை எப்படி நம்ம முழுசாக நம்புறதுனா சிம்பிளான ஒரே விஷயம் தான். எல்லா பை செல்லையும் எக்ஸாக்டாக நம்ப வேணாம். நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிவட்டுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்டு, பிவட்டுக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்டுங்கிற ஒரு சினாரியோ எப்போவுமே மார்க்கெட்டில் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ பிவட்டுக்கு மேலே இருக்கிறப்ப உங்களுக்கு பை இண்டிகேஷன் கொடுத்துருக்குன்னா இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸாக்டாக பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் பிவட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கு, இந்த கேண்டில் எக்ஸாக்டாக ஒரு பை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பை இண்டிகேஷன் வரப்போ நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி R1, R2, R3 இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். ஒரு ஸ்கேல்பிங் ஃபாஸ்ட்டாக பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ இந்த பை இண்டிகேஷன் பார்த்துட்டு நீங்கள் சடனாக என்ன பண்ணலாம், R1 வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் சில பேர் இன்ட்ராடேயில் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல பாயிண்ட்ஸ் மேக் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த R1 வர்றப்போ நீங்கள் அப்படியே அதை பிரேக் பண்ணுற மாதிரி தெரிஞ்சால் மறுபடியும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு R2 வரைக்கும் கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ அதுவும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் அப்படியே ட்ரைல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க நெக்ஸ்ட் டார்கெட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ விஷயம் இதுதான். இப்போ நமக்கு பிவட்டுக்கு மேலே இருக்குது, நமக்கு பை இண்டிகேஷன் இருக்குது, இது வந்து நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் டார்கெட் என்ன இருக்கோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணி உங்கள் பொசிஷனை மேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ண. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ R3 பிரேக் பண்ணிச்சா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள், 25,976ங்கிற டார்கெட்டுக்கு போகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபிபனாக்கி இண்டிகேட்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம், சூப்பர் ட்ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பைன் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை இந்த ரெண்டு இண்டிகேட்டரோட நேம் என்ன, செட்டிங்ஸ் என்ன ஃபைனலாக சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஓகே, இப்போ செல் இண்டிகேஷன் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த செல் இண்டிகேஷன் வந்து வேலிடான்னு கேட்டிங்கன்னா வேலிட் கிடையாது. இந்த மாதிரி செல் இண்டிகேஷன் எப்போ வேலிட் அப்படின்னா, இந்த பிவட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக போகிறப்ப இங்கே ஒரு செல் இண்டிகேஷன் கொடுக்குன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் தாராளமாக அப்போ தான் நீங்கள் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த பிவட்டுக்கு மேலே உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு 10-15 செல் சிக்னல் விழுந்தாலுமே நீங்கள் பெருசாக நம்பக்கூடாது. அதுக்கேற்ற மூவ்மெண்ட் வரும், நான் இல்லைன்னு சொல்ல, அந்த மூவ்மெண்ட் வரும், செல் இண்டிகேஷன் ஏற்ற மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். ஆனால் அது எப்போ வேலிடான டவுன் ட்ரெண்டாக இருக்கும்னா கண்டிப்பாக அந்த பிவட்டை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இல்லை 30 மினிட்ஸ் கேண்டில்லாம் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு S1, S2 அந்த மாதிரி ஃபர்தராக டவுன் சைட் டார்கெட்ஸை ஹிட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த பிவட் கீழே க்ளோஸ் வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. இந்த 1 மினிட் கேண்டில் 3 மினிட்ஸ் கேண்டில்லாம் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது வந்து குழப்பிடும். அது வந்து ஒரு நல்ல வேலிடாக இருக்காது ட்ரேடிங்க்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டபுள் கன்ஃபர்மேஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கேண்டில்ஸ் க்ளோஸ் வைக்கிறப்ப நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன் சைட் டார்கெட்ஸ் அதே மாதிரி அப் சைட் டார்கெட்ஸ் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பை செல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போ நான் சொல்ல போகிற சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் இருந்தால் சரி, இல்லை வேறு எதுவாக நீங்களே யூஸ் பண்ண போகிறதா சரி, நீங்கள் சிம்பிளாக அதை புரிஞ்சுக்கலாம். எல்லா பை செல்லையும் என்ட்ரி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ட்ரேடில் வந்து நம்ம மாட்டிக்கணுமா இருக்கும். ஸ்கேல்பிங் பண்ணுறதா கொஞ்சம் பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் நிதானமாக ஒரு ட்ரேட் எடுக்கணும், ஒரு டீசெண்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ணணும், ஒரு ஃபியர் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணால் அதுக்கு ஒரே வழி தான் சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி பிவட்டுக்கு மேலே பை இண்டிகேஷன் வந்து தாராளமாக நீங்கள் பை சைடு போகலாம். R1 ஆட்டோ R3 அந்த மாதிரி விஷயங்களை டார்கெட் பண்ணலாம். பிவட்டுக்கு கீழே மார்க்கெட் ட்ரேட் ஆக வருது, அந்த டைமில் உனக்கு செல் சிக்னல் உங்களுக்கு கிடச்சதுன்னா அதுதான் வேலிடான செல் சிக்னல். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி ஒரு புட் ஆப்ஷன் சைடு எடுத்துகிட்டு S1 S2 S3 அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் பிரேக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் டார்கெட் பேஸ்டு பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம், க்ளீனாக போய் ஹிட் ஆகும். ஏன்னா ஃபிபனாக்கியோட அக்யூரசி நம்ம மார்க்கெட்டில் நமக்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபிபனாக்கி கரெக்டாக ட்ராப் பண்ண தெரில அப்படிங்கிறத மெயினான ஒரு ப்ராப்ளமாக சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் நம்ம வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒன்று முந்தின நாளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்விங் லோலாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தா தான், அப்போவுமே நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருந்தா தான் நமக்கு வந்து பாசிபிள் ட்ரேடு கரெக்டாக என்ட்ரி எக்ஸிட் பண்ணுறதுக்கு. ஸோ நமக்கு இப்போ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறப்ப நமக்கு அந்த ஒரே இல்லை. ஏன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு அக்யூரேட்டான ஃபிபனாக்கி லெவல்ஸை நம்ம கொடுத்துரும். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரேட் எடுக்க போகிறோம். பிவட்டுக்கு மேலே இருக்கா, ஓகே, அப்போ அப் ட்ரெண்ட் தான். ஸோ அது போக அடிஷனல் கன்ஃபர்மேஷன் இது பை சிக்னல் இருக்கா, தாராளமாக நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸை டார்கெட் பண்ணிட்டு பை சைடு போகலாம். சிம்பிளான விஷயம் தான். அதே மாதிரி பிவட்டுக்கு டவுன் சைடில் இருக்கா, ஓகே, செல் சிக்னல் வந்திருக்கா, சரி, அப்போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு டவுன் சைட் ட்ரெண்டுக்கு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு S1 S2 ஃபோக்கஸ் பண்ணோம். சிம்பிளான விஷயம். இதே பேட்டர்ன் இதே விஷயந்தான் எல்லா இண்டெக்ஸுக்குமே. ஓகேவா? இப்போ இங்கே கூட பாருங்கள், இன்றைக்கி மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு, பிவட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி நமக்கு இங்கே பாருங்கள் பை சிக்னல் தான் இருக்குது. க்ளீனாக பாருங்கள், நமக்கு R1 ஆட்டோ R3 வரைக்கும் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த செல் சிக்னல் இருக்குது இல்லையா, அந்த செல் சிக்னல் வேலிட் கிடையாது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பிவட்டை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அந்த செல் சிக்னல் உண்மையான வேலிட். ஸோ இந்த மாதிரி சின்ன வந்து ஒரு டவுன், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போய்ட்டு ஒரு சின்ன டவுன் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் போயிட்டு இந்த செல் சிக்னல் நம்பாதீங்க. இது வந்து இப்போ டவுன் சைடு இப்போ இவ்வளோ தூரம் இப்போ R1 இந்த இப்போ R1லாம் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இல்லையா, R1 R2லாம் இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ R1 பிரேக் பண்ணாலுமே நீங்கள் இந்த பிவட்டை பிரேக் பண்ணுற வரைக்கும் உங்கள் கால் ஆப்ஷன் ட்ரெண்டை நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். எந்த வித கன்ஃபியூஷன் இல்லாமல் தாராளமாக நீங்கள் வச்சுருக்கலாம். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? பிவட்டை பிரேக் பண்ணிச்சா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும், இப்போ கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் அமையும். நீங்கள் அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டிலையும் பாருங்கள். ஸோ அங்கே பார்த்தீங்களா பிவட்டுக்கு மேலே தான் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி இங்கே பாருங்கள் பை சிக்னல் இருந்திருக்கு. ஸோ அந்த பை சிக்னல் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டு நமக்கு R3 வரைக்கும் இதுவும் இந்த இண்டெக்ஸும் போயிருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதை தான் சொல்கிறேன், செல் கொடுத்து டவுன் வந்துருக்குது, ஆனால் டக்குன்னு ஒரு பை இண்டிகேஷன் வந்து ஒரு கேண்டில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன்லாம் என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ட்ரிகர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரீசனால தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேலிடான செல் சிக்னல் இல்லை. ஓகேவா? அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டி ஆல்ரெடி பை சிக்னல் தான் இருந்திருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து பிவட்டுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிருக்குது. ஸோ அதே மாதிரி R3 வரைக்கும் ஹிட் ஆகிருக்குது பாருங்கள். இந்த செல் வேலிட் இல்லை, இதை தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதுதான் சொல்கிறேன். இங்கே ஒரு செல் சிக்னல் நமக்கு கிடச்சிருக்குது, ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணிக்கணும். எப்போ நீங்கள் என்ட்ரி ஆகணும்னா இங்கே பாருங்கள், பிவட்டை கிராஸ் பண்ணி இந்த கேண்டில் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக என்ன பண்ணியிருக்கலாம், புட் ஆப்ஷன் என்ட்ரி ஆகிருக்கணும். என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் S3 வரைக்கும் டார்கெட் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணணும். நான் இப்போது சொல்கிறேன், நான் இப்போ கொடுக்குற சூப்பர் ட்ரெண்டை நீங்கள் எடுக்கிறதாலும் சரி, இல்லை நீங்களே வேறு ஏதாவது சூப்பர் ட்ரெண்டு நல்லா அக்யூரஸியாக வேறு ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பை செல் மட்டும் பிவட்டை மைண்டில் எப்பவும் வச்சுக்கோங்க. பிவட்டை மைண்டில் வச்சுக்காமல் சும்மா
கொஞ்சம் ஸ்கேல்பிங் இறங்கினா கூட கொஞ்சம் ரிஸ்க்காக தான் அமையும் சில நேரம். பிவட்டை மைண்டில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பை சிக்னல் இருக்கா செல் சிக்னல் இருக்கான்னு பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கு அக்யூரசி வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ க்ரூட் ஆயிலில் நமக்கு வந்து இங்கே பாருங்கள் பை சிக்னல் வந்திருக்குது. ஆனால் நீங்கள் உடனே பை என்ட்ரி போகக்கூடாது. ஒன்ஸ் இது வந்து பிவட்டை கிராஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலாக ஃபஸ்ட்டு க்ளோஸ் வைக்கிதான்னு பாருங்கள். வச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், R1 R2 இதெல்லாம் நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ இதுதான் தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து இங்கே பை இண்டிகேஷன் வந்ததுன்னு சொன்னோன்னே நிறைய பேர் பை செல் இண்டிகேட்டர் இப்படி தான் நினைக்கிறீங்க. வந்தோடனே ஓகே என்ட்ரி ஆகலாம், அப்படி கிடையாது. பை என்ட்ரி உங்களுக்கு கிடைச்சாலும் வெயிட் பண்ணி பிவட்டை கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் போனீங்கன்னா உங்களுக்கு அக்யூரசி ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பிவட் கீழே வரைக்கும் பை சிக்னல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி கொண்டு போவாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேக்கான ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும். எப்போனாலும் சடனாக இப்போ மறுபடியும் இந்த S1ஐயோ S2 பிரேக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக செல் சிக்னல் மாறிடும். அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும், மறுபடியும் S3 S4 டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ரீசன் தான் சொல்கிறேன். சூப்பர் ட்ரெண்டை யூஸ் பண்ணாலும் எப்படி யூஸ் பண்ணணும் க்ளீனாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஃபிபனாக்கி இண்டிகேட்டரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி பிவட்னு இருக்கும். டெய்லி பிவட் ட்ரெடிஷ்னல் இருக்கும். உங்கள் இண்டிகேட்டர்ஸ் டேபில் போய்ட்டு இதை சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரேடிங் வியூவில் தான் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி பிவட் ட்ரெடிஷ்னல் டைப் பண்ணுங்கள். ஸோ ஆத்தர் நேம் பாருங்கள், தான் கொடுத்துருக்குறாங்க TV94067. ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு இதோட செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ பாருங்கள் செட்டிங்ஸில் பிவட் டைப் பிவடாகின்னு கொடுத்துக்கோங்க. டைம் ஃப்ரேம் வந்து 1 டே கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அதான் நமக்கு இந்த R1லேருந்து R5 வரைக்கும் உங்களுக்கு பாக்ஸ் எல்லாமே டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி S1லேருந்து S5 வரைக்கும். ஓகேவா? ஸோ செட்டிங்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஸ்டைலில் இது ரெண்டுமே வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக சேவ் அஸ் டிஃபால்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபிபனாக்கி இண்டிகேட்டர் க்ளீனாக வந்துடும். இப்போ என்னோடய சார்ட்டில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபிபனாக்கி இண்டிகேட்டர் க்ளியராக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட இண்டிகேட்டர்ஸ் டேபில் போய்ட்டு சூப்பர் ட்ரெண்ட் டைப் பண்ணுங்கள். ஆத்தர் நேம் பாருங்கள், இந்த மாதிரி கிவன் வரும். ஓகேவா? இந்த ஆத்தரோட இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் போட்டு இந்த ஆத்தரோட நேமில் இருக்கிற இண்டிகேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ இன்புட்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் 15 மினிட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ டைம் ஃப்ரேம் உங்கள் விருப்பம் தான், நீங்கள் 5 மினிட்ஸ் கூட வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ட்ரேடிங் மெத்தடுன்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ஃபிபனாக்கி அது என்னது வேல்யூஸ் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு டைம் ஃப்ரேம் முக்கியம் இல்லை. ஆனால் அந்த சூப்பர் ட்ரெண்டுக்கு நீங்கள் தாராளமாக உங்களுக்கு தேவையான மாதிரி டைம் ஃப்ரேம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் 15 மினிட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நான் சொல்கிறது 15 மினிட்ஸை கொஞ்சம் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகேவா? ஸோ 8 ஹவர் பீரியட் 15, சோர்ஸ் வந்து க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, மல்டிப்ளை 2 கொடுத்துக்கோங்க. ஸோ இன்புட்ஸ் பேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்டைலில் பார்த்துக்கோங்க. அப் ட்ரெண்ட் பிகின்ஸ் பை, டவுன் ட்ரெண்ட் பிகின்ஸ் செல். இது மட்டும் போதும். ஓகேவா? ஸோ இந்த செட்டிங்ஸையும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிபனாக்கி தான். ஃபிபனாக்கியை பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைவ் ட்ரேடில் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ சூப்பர் ட்ரெண்ட் மட்டும் நான் சொன்னதை பேஸ் பண்ணி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் ஃபர்தராக ஏதாவது சூப்பர் ட்ரெண்டு இண்டிகேட்டரோ இல்லை வேறு ஏதாவது பைசெல்லோ நீங்களே பக்காவாக ஏதாவது பார்த்து வச்சுருந்தீங்கனாலும் அதை இந்த ஃபிபனாக்கி இண்டிகேட்டர் கூட மெயினாக கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ராடேயில் நல்ல அக்யூரசி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நம்மளோட இப்போ கோர்ஸுக்கு வந்து நம்ம சில ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும், ஆஃபர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெலகிராம் குரூப் நமக்குள்ளது ஃப்ரீ குரூப் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வீக்லி லெவல்ஸ், மந்த்லி லெவல்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டான லெவல்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கேன் மெத்தட். ஓகேவா? ஸோ கேன் பேஸ் பண்ணி வீக்லி லெவல்ஸ் என்ன, மந்த்லி லெவல்ஸ் என்னங்கிற அக்யூரேட்டான லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து
நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.